Alhamdulillah alamin wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க விடயங்களை சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய வாராந்த இந்த வகுப்பில் நாம் இன்று பார்க்கவிருக்கும் விடயம், எமக்கு தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையோ, அதே போல நோன்பு எமக்கு எவ்வாறு ஒரு கடமையான காரியமோ, அதுபோல ஒரு கடமையான காரியம்தான் இரத்த உறவுகளை நாம் பேணி நடந்து கொள்வதும் எம்மீது இறைவனால் இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு திணித்து செல்லுகின்ற ஓர் கடமையாக காணப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரத்த உறவுகளை பேணி நடந்து கொள்ளுதல், அதே போல இரத்த உறவில் பேணுதலாக இருக்கின்ற இந்த விடயத்தில் அதிகமான மக்கள், எம்முடைய சகோதர சகோதரிகள் இதில் பிழைவிடக்கூடியவர்களாக, அதே போல உறவுதானே என்று விட்டு அதில் அலட்சியமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எம்மால் காண முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த உறவை படைத்து விட்டு உறவு அல்லாஹ்விடம் கூறியதாம், யா அல்லாஹ், என்னை இந்த மக்கள் சரியாக பேணி நடக்க மாட்டார்கள், என்னை இந்த மனிதர்கள் சேர்ந்து நடக்க மாட்டார்கள் என்று உறவு அல்லாஹ்விடம் மன்றாடியது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா இந்த இரத்த உறவுக்கு ஓர் விடயத்தை கூறுகிறான். என்னவென்றால், அமா தர்லீன், உனக்கு போதுமானதாக இல்லையா, நீ பொருந்தி கொள்ளவில்லையா, அன் அசில மண் வசலக், உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களை நானும் சேர்ந்து வாழ்கிறேன். அதே போல மண் கத்தக், உன்னை யாரெல்லாம் துண்டித்து நடக்கிறார்களோ, உன்னுடைய உறவை, இந்த உறவை யாரெல்லாம் பேணி நடக்காமல் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுகிறேன். இது உனக்கு போதுமானதாக இல்லையா என அல்லாஹு தாலா கேட்கிறான். உடனே அந்த உறவு, யா அல்லாஹ், இது எனக்கு போதுமானது என கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த விடயத்திலிருந்து, இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் இறைவனுடனான ஒரு தொடர்பு. எம்மை படைத்த அல்லாஹுடைய தொடர்பு எமக்கு நீடிக்க வேண்டும் என்றால், நாம் இறைவனுடன் தொடர்புள்ள மக்களாக நீண்ட காலமாக இருக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக நாம் இரத்த உறவுகளை கட்டாயம் பேணி நடக்கக்கூடியவர்களாக இந்த உலகில் நாம் வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அல்லாஹு தாலா கூறிய விடயத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தாலா கூறுகிறான், அனர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான், வஹியர் ரஹீம், இதோ இருக்கிறது உறவு, ஷகக்துலஹா இஸ்மன் மின் இஸ்மி, என்னுடைய பெயரிலிருந்து அதற்கு நான் பெயர் சூட்டியுள்ளேன். அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே, ரஹ்மான் என்ற அந்த சொல்லும், அதே போல அர் ரஹீம் என்கின்ற இந்த உறவு என்ற சொல்லும் ஒரே சொல்லிலிருந்து பிரிந்த இரண்டு சொற்களாகும். ஆகவே அல்லாஹு தாலா கூறுகிறான், என்னுடைய பெயரிலிருந்து ஒரு பகுதியை நான் இந்த உறவுக்கு பெயராக வைத்துள்ளேன். அதே போல மண் வசலஹா வசல் துஹு, யாரெல்லாம் இந்த உறவை பேணி நடக்கிறார்களோ அவர்களுடன் நானும் சேர்ந்து நடக்கிறேன். வமன் கதஅஹா கததுஹு, யாரெல்லாம் இந்த உறவை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களுடன் நானும் என்னுடைய உறவை துண்டிக்கிறேன் என அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் உள்நாட்டில் இருந்தாலும் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் இரத்த உறவுகளை ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு வழிமுறையில் நாம் இரத்த உறவுகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே,
வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இரத்த உறவுகளை அடிக்கடி போய் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் தாங்கள் ஊருக்கு செல்கின்ற பொழுது கட்டாயமாக இரத்த உறவுகளை பார்த்து அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டு அதே போல அவர்களுடன் நேரங்களை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு இபாதத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை எமக்கு எவ்வாறு ஒரு கடமையோ அதே போல நோன்பு எவ்வாறு ஒரு கடமையோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்து தான் இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அடிக்கடி அவர்களுடன் போனில் பேசுவதன் மூலமாக அதே போல அடிக்கடி அவர்களுடன் தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு வகையில் நம்முடைய உறவை நாம் துண்டிக்காமல் சேர்ந்து நடந்து கொள்வது ஒரு இபாதத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் ஒருவர் அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளாரோ அவர் தங்களுடைய உறவுகளை பேணி நடந்து கொள்ளட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஓர் அடியான் முஃமின் என்பதற்கு ஒரு அடையாளமாக உறவுகளை அவன் சேர்ந்து நடப்பது என்பது ஓர் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி, அதாவது கொடுப்பவர் உறவை சேர்ந்து நடப்பவர் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மக்களுக்கு மத்தியில் சமுதாயத்தில் ஓர் மைண்ட் செட்டப், ஒரு தோட்ஸ் இருக்கின்ற ஒரு எண்ணம், அதாவது நாம் போய் பார்க்காட்டியும் நம்ம பணம் கொடுப்பதன் மூலமாக அதே போல பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக ஏதாவது அனுப்புவதன் மூலமாக நாம் உறவுகளை சேர்ந்து நடக்கிறோம் என சிலர் எண்ணிக்கொண்டு அப்படி சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. கண்ணியத்துக்குரியவர்களே, உறவை பேணி நடப்பது என்பது நாம் அவர்களுடன் நேரம் செலவழித்து அவர்களுடன் நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் நம்முடைய உறவை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். மாறாக சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், சிலர் பேசுவதில்லை, அதே போல இரத்த உறவுகளை அவர்களை போய் சந்திப்பதில்லை, பேசுவதில்லை, அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் பெருநாட்கள் வந்துவிட்டால், அதே போல வீடுகளில் ஏதாவது விசேஷம் என்றால், அதே போல ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த டைம்ல மட்டும் என்ன செய்யறாங்க, காசு கொடுப்பது, அதே போல பொருட்கள் வாங்கி கொடுப்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது உறவை பேணுவதாக ஆகாது. உறவை பேணி நடக்கின்றவர்கள் இதுவெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது, கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் இதை மட்டும் செய்து கொண்டு நாங்கள் உறவுகளை பேணுகிறோம் என்றால் அது தவறான காரியம். நபியவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாசில் அல்லது இதா குத்தியத் ரஹிமுஹு வசலஹா. அதாவது உண்மையாகவே உறவை பேணி நடக்கக்கூடியவன் யார் என்றால், அவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டாலும் அவனை விரட்டி அடித்தாலும் அவனுடைய மற்றவர்கள் பேசாமல் அவனை ஒதுக்கி நடந்தாலும் அவன் என்ன செய்வான், உறவை பேணி நடப்பான், அவன் சேர்ந்து நடப்பான். உறவு எமக்கு தேவை என்று நினைத்து அவன் உறவுகளுடன் சேர்ந்து நடப்பான். இவன் தான் உண்மையாகவே சேர்ந்து நடப்பவன் என நபியோர்கள் கூறுகிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம், தாய் தந்தையுடன் ஒன்றாக இல்லாமல் அதே போல அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் பணத்தை மட்டும் அனுப்புகின்ற, பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகளை நாம் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வாறு இல்லாமல் உண்மையாகவே இந்த உலகத்தில் எமக்கு ஒரு பொக்கிசமான உறவென்றால் அது தாய் தந்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையருடைய பெருமதியை தாய் தந்தை இல்லாதவர்களிடம் கேட்டால் விளங்கும். ஆனால் எமக்கு இருக்கின்றது என்றால் உண்மையிலேயே அதனுடைய பெருமதி விளங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாய் தந்தை உயிரோடு இருப்பது, அவர்கள் உயிரோடு இருப்பது, நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது நாம் சுவர்க்கம் நுழைவதற்கு ஒரு காரணியாக இருக்கும். சுவர்க்கம் நுழைவதற்குரிய ஒரு பெரியதொரு வழிதான்
தாய் தந்தையுடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையர் விடயத்தில் நாம் மிச்சம், அதாவது ஏனைய உறவுகளுடன் நாம் சேர்ந்து நடப்பதை விட தாய் தந்தையர்களுடன் அதிகமாக நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இஸ்லாத்தில் காணப்படுகிறது. ஆகவே இன்று சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தாய் தந்தையை ஒதுக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். கணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையர் காபிராக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு முரணில்லாத விடயங்களில் நாம் அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நாம் செய்ய வேண்டும். அதே போல இஸ்லாத்துக்கு முரணில்லாத விடயங்களை அவர்கள் சொன்னால் நாம் அதனை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, காபிராக இருக்கின்ற பொழுதே நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால், இன்று முஸ்லிம்களாக வாழுகின்ற எத்தனையோ பெற்றோர்களை, முஸ்லிம்களாக வாழுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் சிறிய சிறிய பிரச்சனைகளாக இருக்கும், அதற்காக வேண்டி ஒதுக்கி நடக்கின்ற, அவர்களை தூரமாக்கிவிட்டு தனியாக வந்து வாழுகின்ற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது தவறான விடயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹ்மீன், அதாவது உறவை துண்டித்து வாழ்கின்றவர் சுவனம் நுழைய மாட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சுவனம் நுழைவதற்குரிய ஒரு வழியாக, நாம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு வழியாக இரத்த உறவுகளை பேணி நடக்கின்ற இந்த விடயம் ஒரு பாதுகாப்பாக அமைகிறது. ஆகவே சுவனம் நுழைவதற்குரிய ஒரு பெரியதொரு ரீசனாக, பெரியதொரு காரியமாக இந்த இரத்த உறவு என்ற இந்த இபாதத் காணப்படுகிறது. எனவே இந்த இபாதத்தில் நாம் அலட்சியம் இல்லாமல் நாம் மிச்சம் பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய உறவுகளுடன் சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை விரட்டி அடிக்கிறார்கள். நான் அவர்களுடன் நல்ல முறையில் நடக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதி செய்கிறார்கள். இதற்கு நான் என்ன செய்யட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். உடனே நபி அவர்கள் கூறினார்கள், நீ சொல்லுவது போல இருந்தால் உண்மையிலேயே நீ சேர்ந்து நடக்கிறாய், உண்மையிலேயே நீ அவர்களுடன் பேசுகிறாய், பழகுகிறாய், ஆனால் அவர்கள் உனக்கு கெடுதி செய்கிறார்கள், உன்னோடு அவர்கள் சேர்ந்து நடக்கவில்லை என்றால் நீர் அவர்களை சுடு சாம்பலை தின்ன வைத்து விட்டீர். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஒரு ஒரு தண்டனையாக அது அமைகிறது. உண்மையிலேயே இன்று நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் சேர்ந்து நடக்க வேண்டும் என நினைக்கிறார்கள், ஆனால் ஏனையவர்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் அவரோடு பேச மாட்டேன், நான் அவரோடு சேர்ந்து நடக்க மாட்டேன் என்றெல்லாம் இரத்த உறவுகளை பிரிந்து வாழ்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அது சுடு சாம்பலை தின்னுவதற்கு சமம். எனவே அது ஒரு கேவலமான காரியம். எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் சேர்ந்து நடக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதனை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. அது ஒரு பாவமான காரியமாக அமைகிறது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எமது சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், இரத்த உறவுகளை பேணுவதில் இன்று ஒரு என்ன விஷயம் என்றா, ஏன் சேர்ந்து நடக்கவில்லை என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரியதொரு காரணம் என்னென்றா, அவங்க எங்கட வீட்டை வரல, ஆகையால் நாங்களும் போகல, அவர்கள் எங்களுடன் பேசவில்லை, ஆகையால் நாங்களும் அவர்களுடன் பேசவில்லை. இவ்வாறெல்லாம் சின்ன சின்ன காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே உறவை பேணி நடக்கக்கூடியவன் யார் என்றால், பிறர் அவனை துண்டித்து நடந்தாலும் அவன் சேர்ந்து நடப்பான், அவன்தான் உறவை பேணி நடக்கக்கூடியவன். ஏனென்றால் இது ஒரு இபாதத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று பிறர் எம்முடன் பேசவில்லை, பிறர் எம்முடைய வீட்டுக்கு வரவில்லை, பிறர் எம்முடன் சேர்ந்து நடக்கவில்லை என்பதற்காக நாமும் அவ்வாறே அலட்சியமாக விட்டு விடாமல் நாம் இது ஒரு இபாதத் என்று நினைத்து, இது ஒரு இபாதத் என்பதை கருத்தில் கொண்டு
கட்டாயம் இரத்த உறவுகளுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். பேசாமல் இருந்தால் நாம் அவர்களுடன் போய் பேச வேண்டும். அதே போல அவர்கள் எம்மை அலட்சியப்படுத்தினாலும் உதாசீனப்படுத்தினாலும் அல்லாஹுக்காக என்று நினைத்து அல்லாஹுக்காக இந்த இபாதத்தை நான் செய்கிறேன் என்று எண்ணி இந்த இரத்த உறவுகளை பேணி நடக்கின்ற விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் நாம் மிக மிக பேணுதலாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, என்னையும் உங்களையும் இல்லாமல்ல அல்லாஹு தாலா இரத்த உறவுகளை பேணி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மி